إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அந்த அல்லாஹுவுக்கு எல்லா புகழும் உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய வற்றா பெரும் கருணையும் கிருபையும் இந்த உலகத்திற்கு கடைசி மற்றும் இறுதி தூதராக ஏக இறைவனால் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவருடைய அடிச்சுவற்றுகளை எந்த தங்குதடையுமின்றி தங்கள் வாழ்க்கை நெறியாக வழிமுறையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபீன்கள் தபா தாபீன்கள் மேலும் யௌமுல் ஜுமா என்று சொல்லக்கூடிய சூரியன் உதயமாகும் நாளிலே சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில் அவனை நினைவுறுவதற்காக அவனை வணங்கி வழிபடுவதற்காக அவனுடைய இல்லத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்று நற்கூலிகளை வாரி வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பிரசங்கங்களை எந்த ஒரு ஹுத்பாக்களையும் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் நாம் முன்னால் ஓதிய 3 வசனங்களை கொண்டுதான் எல்லா பிரசங்களையும் எல்லா உரைகளையும் ஆரம்பிப்பார்கள். அந்த உரை நாம் என்ன ஓதினோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆல் இம்ரான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் 102வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி
வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹ் ஒருவன்தான் என்று அவனை ஓர்மைப்படுத்தக்கூடிய ஏகத்துவ இறை விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹுவை நீங்கள் பயப்படுங்கள். எப்படி பயப்பட வேண்டும்? ஹக்கத்து காத்திஹி, அவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி அவனை அஞ்சுங்கள். அல்லாஹுவை எப்படி பயப்பட வேண்டுமோ, அல்லாஹுவை இந்த உலகத்தில் எப்படி பயந்து அவனை அஞ்சி அடிபணிந்து வாழ வேண்டுமோ அந்த முறைப்படி நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள், அவன் மீது தக்வா கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்தை சொல்வார்கள். அடுத்த வசனமாக சொல்வார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லகும் அஅமாலகும் வயக்ஃபிர் லகும் துனூபகும் வமன் யுத்திஇல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா என்று சூரத் அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்தில் 70வது வசனமாக இதை கொண்டும் ஆரம்பிப்பார்கள். அப்ப இந்த 3 வசனங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி, சொல்ல வரக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால், இந்த 3 வசனத்தையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தக்குவாவை முன்னிறுத்திதான், தக்குவாவை சுட்டி காட்டி, முஃமின்களே, இறை விசுவாசிகளே, முஸ்லீம்களே, நீங்கள் தக்குவாவை முதலில் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள், இறையச்சத்தை உங்களுடைய உள்ளத்தில் உதிக்க செய்யுங்கள். இறையச்சம்தான் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று. தக்குவா என்பது, அந்த ஒரு மனிதனுக்கு தக்குவா உடைய உள்ளத்தில் இருக்கு என்று சொன்னால் தீமையான காரின் பக்கம் செல்ல மாட்டான். தீமையான காரின் பக்கம் சென்றாலும் தக்குவா உள்ள நெஞ்சங்கள், தக்குவா உள்ளவர்கள் அந்த தவறை நினைத்து, அந்த தவறை செய்த தவறை நினைத்து அதை வருந்தி அதை திருத்துவார்கள். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகின்ற பொழுது, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் லலமூஹு தக்கரல்லாஹ் ஃபஸ்தஃபிர் துனூபிஹிம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தக்வா உள்ளவர்களுடைய குணாதிசயம். இந்த ஜும்மாவுடைய ஹுத்பா தலையங்கமே பார்த்தோம் என்று சொன்னால், இறைவனை அஞ்சுவோரின் இனிய பண்புகள், அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள், அல்லாஹின் மீது தக்குவா உள்ளவர்கள், அல்லாஹுவே முறைப்படி அஞ்சக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே, அவருடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான வசனங்கள் சொல்லி காட்டுகின்றான். அதிலே ஒரு வசனம்தான் வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன், அவர்கள் மானக்கேடான விஷயத்தின் பக்கம், மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியத்தின் பக்கம் அவர்கள் மனிதரின் அடிப்படை சென்று விட்டால், அவ் லலமு அன்ஃபுஸஹும், அவர்களுக்கு அவளே தீங்கிழைத்து விட்டால், பாவம் செய்து விட்டால், தக்கரல்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூர்ந்து விடுவார்கள், அல்லாஹுவை நினைவு கூர்ந்து விடுவார்கள். இப்ப ஒருவர் 5 நேரம் தொழுகையாளியாக இருக்கின்றார், 5 நேரமும் தொழுகையாளியாக இருக்கின்றார், ஒரு தொழுகையும் விடுவது கிடையாது, ஃபஜ்ர் விடுவது கிடையாது, லுஹர் தொழுகை விடுவது கிடையாது, அசர் தொழுகை விடுவது கிடையாது, மக்ரிப் தொழுகை விடுவது கிடையாது, இஷா தொழுகை விடுவது கிடையாது. இப்படி 5 நேர தொழுகையை விடாமல் தொழக்கூடியவர் திடீரென்று ஃபஜ்ர் நேரம் வந்து உறங்கி விட்டார் என்று சொன்னால், திடீரென்று ஃபஜ்ர் நேரம் வந்து உறங்கி ஃபஜ்ருடைய நேரம் சூரியன் உதயமாகிவிட்டால் உடனே அவருடைய உள்ளத்தில் என்ன ஆகும்? ஃபஜ்ர் தொழுகா விட்டோமே, அல்லாஹுடைய பாதுகாப்பை இழந்து விட்டோமே, ஷைத்தான் நம்முடைய காதில் சிறுநீர் கழித்து விட்டானே, ஷைத்தான் நம்முடைய காதில் சிறுநீர் கழித்து விட்டானே, அல்லாஹுடைய பாதுகாப்பை இழந்து விட்டோமே, என்ன செய்வது என்று துடியாய் துடித்து விடுவான். யார் துடிப்பாங்க? யார் இதை நினைத்து வருந்துவார்கள்? தொழுகையை விட்டோமே, ஒரு மானக்கேடான விஷயத்தின் பக்கம் நம்முடைய கண்ணு பார்த்து விட்டதே, தவறான விஷயத்தை செய்து விட்டதே என்னுடைய கரம், மறுமை நாளில் இதை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடத்தில் விசாரணை செய்வான். தொழுகை விட்டேனே என்று யாருடைய உள்ளத்தில் உதிக்கும்?
தக்குவா உள்ளவருடைய உள்ளத்தில்தான் அந்த கவலை இருக்கும் நண்பானவர்களே. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் அவனே பேசுகின்றான். இறையச்சமுடையவர்களுடைய பண்பு இப்படித்தான் இருக்கும். அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படியில் அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நபருடைய குணாதிசயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் மானக்கேடான விஷயத்தின் பக்கம் நெருங்கிவிட்டால் அல்லது அதை செய்துவிட்டால் உடனே தக்கரல்லாஹ், அல்லாஹ் நினைத்து பார்த்து விடுவார்கள். அல்லாஹ்விடத்தில் உடனே தௌபா செய்து விடுவார்கள். அவர்கள் செய்த பாவத்திற்கு, அவர்கள் செய்த தீமைக்கு உடனே அல்லாஹ்விடத்தில் 2 ரக்காயத் தொழுது அல்லாஹ்விடத்தில் பாவமணி தேடி விடுவார்கள். இந்த குணாதிசயம், இந்த நிலைமை யாரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் தக்குவா உள்ளவரிடத்தில் இருக்கும். அப்ப ஒரு மனிதனிடத்தில் தக்குவா என்பது மிக அவசியமானது, மிக அத்தியாவசியமானது. அவசியமானது என்ற சொல்லிற்கும் அத்தியாவசியமான என்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அப்ப தக்குவா என்பது ஒரு மனிதனுக்கு அவசியம். ஏன் அவசியம்? இந்த உலகத்தில் இம்மையிலும் மறுமையிலும் ஒரு மனிதன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழம் என்று சொன்னால் அந்த மனிதனிடத்தில் தக்குவா என்பது அவனிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். தக்குவா இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை அனைத்தும் நரகமாக ஆகிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தக்குவாவை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 131வது வசனம் சொல்லி காட்டுகின்றான். வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ல், வானங்களும் பூமியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். வலக்கது வஸ்ஸைனல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ ஈயாக்கும் அனித்தகுல்லாஹ் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து பேசுகின்றான். என்ன பேசுகின்றான்? வலக்கது வஸ்ஸைனல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ ஈயாக்கும், நாம் உங்களுக்கு வசியத் செய்வது என்பதெல்லாம், நாம் உங்களுக்கு உபதேசம் செய்வதெல்லாம், உங்களுக்கும் இதுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டோமே அவர்களுக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்வதெல்லாம் எதை குறித்து நாம் உபதேசம் செய்கின்றோம் என்று சொன்னால் அனித்தகுல்லா, தக்குவாவை குறித்து தான் நாம் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இது யாரை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான்? இதுக்கு முன்னால் வாழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயமாக இருக்கட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனை சமூகமாக இருக்கட்டும், அத்தனை சமுதாயத்திற்கும், இந்த சமுதாயத்திற்கும், இனி வரப்போகின்ற சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக முக்கியமான ஒரு உபதேசம் செய்கின்றார் என்று சொன்னால் அது என்ன ஒரு உபதேசம்? இத்தகுல்லா, அனித்தகுல்லா என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத் நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 131வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தக்குவாவை குறித்து வலியுறுத்துகின்றான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எந்த ஒரு இபாதத்தை கடமையாக்குவதாக இருந்தாலும் சரி, இபாதத்தை கடமையாக்கிவிட்டு, வணக்க வழிபாடுகளை கடமையாக்கிவிட்டு, தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், எந்த ஒரு இபாதத்துகளையும் வணக்கங்களையும் அவன் வாஜிபாக ஆக்கிவிட்டு, கடமையாக ஆக்கிவிட்டு, நீங்கள் இதில் என்ன பெறுவீர்கள் என்று சொன்னால் தக்குவாவை பெறுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான வசனங்களில் பேசுகின்றான். யா அய்யுஹன் நாஸ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய நம்ம அனைவரும் ஓதி தெரிந்த வாசித்த வசனம். யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை எப்படி முடிக்கின்றான்? லஅல்லக்கும் தத்தகூன். யா அய்யுஹன் நாஸ், ஓ மானிடர்களே, மனிதர்களே, உஅ்புது ரப்பக்கும், அல்லாஹ்வே உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள், வல்லதீன மின் கப்லிக்கும், இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தை படைத்த அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள், லஅல்லக்கும் தத்தகூன். இதை வணங்குவதன் மூலமாக, உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குவதன் மூலமாக, இபாதத் செய்வதன் மூலமாக, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதிகளாக, அல்லாஹை அஞ்சியவர்களாக நீங்கள் மாறக்கூடும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் பேசுகின்றான். அது மட்டும் அன்பானவர்களே, ஏராளமான வசனங்களில் தக்குவாவை குறித்து வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு
கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். எப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தக்வாவை பற்றி பட்டியலிட்டு கொண்டே செல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தாருக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக? அந்த நோன்பு எதை எதிர்பார்க்கின்றது? அந்த வணக்கம் தொழுகை எதை எதிர்பார்க்கின்றது? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதியாக, தக்குவா உள்ளவர்களாக, தக்குவா உள்ள நெஞ்சங்கள் கொண்டவர்களாக மாறுவதற்காகத்தான் இந்த இபாதத்துகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கியிருக்கின்றான். தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், உம்ரா ஹஜ் செய்கின்றோம். எதற்காக? சுவனம் செல்ல வேண்டும், சுவனம் செல்ல வேண்டும்தான். ஆனால் அந்த சுவனத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவசியமாக அடிப்படையாக ஒரு விஷயம், ஒரு காரணம் இருக்கு என்று சொன்னால் தக்குவா தான். தக்குவா இல்லை என்று சொன்னால் நாம் சுவனம் செல்ல முடியாது மாணவர்களே. இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், 5 நேரம் தொழுது விட்டால், வருடம் நோன்பு வைத்து விட்டால், வருடத்தில் ஒரு முறை உம்ரா ஹஜ் செய்து விட்டால், தான தர்மங்கள் செய்து விட்டால் சொர்க்கம் சென்று விடலாம், சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். அந்த அமல்களிலே, அந்த இபாதத்தைகளிலே தக்குவா ஒன்று, அந்த வணக்கம் இல்லை என்று சொன்னால், தக்குவா என்ற அந்த விஷயம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இபாதத்தைகளை, அந்த அமல்களை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். சுவனத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நுழைவிக்கப்பட மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு ஏராளமானவர்களுடைய இபாதத்துகள் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் காட்டித்தரப்படாத வழிமுறையில், நெறிமுறையில் அவர்கள் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இபாதத் செய்கின்றார்கள், அமல்கள் செய்கின்றார்கள், நஃபிலான வணக்கங்கள் செய்கின்றார்கள். இது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்களா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்களா என்று சீர்தூக்கி பார்ப்பது கிடையாது. அதை அலசி ஆராய்ந்து பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் என்ன சொல்லி காட்டுகின்றான்? நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் என்றுதான் அல்லாஹ் ரப்புல் சொல்லி காட்டினான். அப்ப அன்பான சகோதரர்களே, நாம் மலையளவு அமல் செய்வதோ, மலையளவு இபாதத்துகள் செய்வதோ முக்கியமில்லை. அந்த இபாதத்திலும் அந்த அமலிலும் இஹ்லாஸும் இருக்க வேண்டும், தக்குவாவும் இருக்க வேண்டும். தக்குவா இருந்தால்தான் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பான முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தக்குவா உள்ளவர்களை பற்றி தன் திருமறையில் ஏராளமான இடங்கள் பேசிக்கொண்டே செல்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். 10வது அத்தியாயத்தின் 62வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். அலா, தெரிந்து கொள்ளுங்கள், விளங்கி கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இன்ன அவுலியா அல்லாஹி, அல்லாஹுடைய நேசர்கள், அல்லாஹுடைய நேசர்கள் யார் தெரியுமா? லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். அவர்களுக்கு பயமும் இருக்காது, பதற்றமும் இருக்காது, துக்கமும் இருக்காது, துயரமும் இருக்காது, கவலையும் இருக்காது என்று சொல்லிவிட்டு, அல்லதீன ஆமனு, அந்த அவுலியா அல்லாஹ் இறை நேசர்கள் என்றால் யார் என்று தெரியுமா என்று முதல் காரணத்தை சொல்லிவிட்டு, இரண்டாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன். இன்றைக்கு இறை நேசர்கள் என்று சொல்லிக்கொண்டு, இவர் அவுலியா, அவர் அவுலியா என்று சொல்லிக்கொண்டு, அவுலியா என்று சொன்னால் அவர் தலை மீது பச்சை தலப்பாய் இருக்க வேண்டும், பச்சை பெரிய தொப்பி இருக்க வேண்டும், பெரிய தாடி இருக்க வேண்டும், பெரிய ஜுப்பா அப்பா இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய கண்ணோட்டம், நம்முடைய கணிப்பு இருக்கின்றது. ஆனால் அவுலியா அல்லாஹ் இறை நேசர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹுடைய நேசர்கள், அல்லாஹிற்கு நேசத்திற்கு சொந்தக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாக, எந்த குணாதிசயத்தில் இருப்பார்கள் தெரியுமா? அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன். அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். அல்லாஹுவை எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ, ரப்பை எப்படி, அல்லாஹுவை எப்படி ரப்பாக ஏற்றுக்கொள்ள முடியுமோ, ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, அந்த அடிப்படையில் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். வ கானு யத்தகூன். அவர்கள் அல்லாஹுவை தக்குவா உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை சொல்லி காட்டுகின்றான். அப்ப தக்குவா உள்ளவர்கள் அதை சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அடுத்ததாக சொல்லி காட்டுகின்றான். அதே அத்தியாயத்தின் 64வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா. அப்படிப்பட்ட தக்குவா உள்ளவர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹின் மீது அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சி தக்குவா உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்களுக்கு லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வல் ஆஹிரா, அவர்களுக்கு இந்த இவ்வுலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் அவர்களுக்கு நன்மாராயம் ஏற்படட்டும், நன்மாராயம் உண்டாகட்டும் என்று சொல்லி காட்டினான். லா தபதில் அலி கலிமாத்தில்லாஹி தாலிக ஃபௌசுல் அதீம், அதுதான் மிகப்பெரிய வெற்றி என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அப்ப அன்பான சகோதரர்களே, தக்குவா என்பது அல்லாஹுவை பயப்படுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு முன்னால் நாம் சொன்ன வசனங்கள் அனைத்திலும் அல்லாஹ் எதை நமக்கு உணர்த்துகின்றான், எதை பற்றி பேசுகின்றான்? தக்குவா உள்ளவர்களாக வாழ வேண்டும், இறையச்சவாதிகளாக வாழ வேண்டும். அன்பான சகோதரர்களே, இறையச்சத்திற்கு பேர் போன ஒரு இளம் வயது இறை தூதர் நாம் கேள்விப்பட்டிருப்போம். வரலாற்றிலே படிக்கின்ற பொழுது அந்த இறை தூதர் யார்? இறையச்சத்திற்கு பெயர் போன இறை தூதர், இளம் வயது இறை தூதர். அல்லாஹுவை பயந்தார்கள். தவறு செய்யக்கூடிய நிலைமை இருந்தும், தவறு செய்யக்கூடிய தகுதி இருந்தும், நேரம் இருந்தும், தருணம் இருந்தும் அந்த நேரத்தில் அல்லாஹுவை பயந்தார்கள். என்னுடைய எஜமானுக்கு நான் துரோகம் இழைக்க மாட்டேன், என்னுடைய எஜமானுக்கு, என்னுடைய அரசனுக்கு என்று யாரை சொல்லுகின்றார்கள்? அல்லாஹுவை சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட இறை தூதர் யார்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பயந்தார்கள். இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து யூசுப் என்று சொல்லக்கூடிய அந்த பெயரிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அத்தியாயத்தை இறக்கியிருக்கின்றான். எதற்காக? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மாளிகையில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வளர்ந்து வாலிப பருவத்தை அடைந்து அந்த கோட்டையில், அந்த மாளிகையில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை மயங்கி அந்த கோட்டை, அந்த அரண்மனையினுடைய எஜமானுடைய மனைவி அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகுக்கு மயங்கி தவறான வழிக்கு, விபச்சாரத்திற்கு அந்த பெண் அழைக்கிறார். உடனே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? வகாலத் ஹைதலக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண் அழைக்கின்ற அந்த அழைப்பை, அந்த வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் அவ்வாறே பதிவு செய்கின்றான். வகாலத் ஹைதலக், வற்புறுத்தி நபி யூசுப் அவர்களை வற்புறுத்தி அந்த பெண் அழைத்தால் உடனே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, அன்பானவர்களே, நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ், அல்லாஹ் ஷைத்தானுக்கு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த தீமையிலிருந்து, தவறு செய்யக்கூடிய நேரமும் தவறு செய்யக்கூடிய தகுதியும் தருணமும் இருந்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிலிருந்து விலகினார் என்று சொன்னால், இறைவன் மீது உண்டான தக்குவா, இறைவன் மீது உண்டான தக்குவாவின் காரணமாக தவறு செய்யக்கூடிய நேரமும் இருந்து அதிலிருந்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறுகின்றனர் என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு இருக்கும் வாலிபர்கள் விபச்சாரத்தை சர்வசாதாரணமாக அதை நேரடியாக செய்யாவிட்டாலும் கூட இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படியெல்லாம் அதை வர்ணித்து சொல்லியிருக்கிறார்கள். கண் மூலமாக பார்த்தோம் என்று சொன்னால் கண் விபச்சாரம் செய்து விட்டது, இப்படி என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கும் இளைஞர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து பாடம் படிக்க வேண்டும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு இருக்கும் இளைஞர்கள் பாடம் படிக்க வேண்டும். அன்பானவர்களே, அப்ப அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தக்குவா என்பது மிக அவசியமான ஒன்று. எது இருக்க இல்லையோ, என்ன அமல்கள் இபாதத்தில் இருக்க இல்லையோ, தக்குவா என்ற அந்த இறையச்சம், அல்லாஹ் மீது உண்டான அந்த அச்சம், தக்குவா என்பது நம்முடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிய வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய செல்லுகளிலும், நம்முடைய வாட்ஸ்அப்பிலும், நம்முடைய ஃபேஸ்புக்கிலும் ப்ரொஃபைலாக வைத்துக் கொள்ளலாம். அஞ்சுவதும் அடிப்பணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்று பெருமையாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் தக்குவா, இறையச்சம் என்பது எங்கே இருக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழகாக உபமானம் செய்து சொன்னார்கள். அத்தக்குவா ஹாஉனா, அத்தக்குவா ஹாஉனா, அத்தக்குவா ஹாஉனா என்று 3 முறை சொன்னார்கள். அத்தக்குவா என்பது எங்கே இருக்க வேண்டும்?
உள்ளத்தில் இருக்க வேண்டும். அத்தக்குவா என்பது எங்கே இருக்க வேண்டும்? உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் தீமையை தூண்டுவதும் அம்மாரத்த சூ என்பதாக சொல்வார்கள். மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், உள்ள தீமையை தூண்டுவதும் தீமையின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பதும் அதன் பாதையின் பக்கம் செல்வதும் நப்சு தான், உள்ளம்தான் தூண்டும் என்பதாக சொல்வார்கள். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தக்வா ஹாஉனா, இறையச்சம் என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அது மட்டுமா அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவிற்காக அனுதினம் அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி அழுதும் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் தக்வாவுக்காக வேண்டி. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழகாக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸ், அந்த பிரார்த்தனையை நாம் அதை மனனம் செய்து 5 நேர தொழுகைக்கு பின்னால் அவ்வப்போது அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். மாணவர்களே, நம்முடைய உள்ளம் எப்பொழுது புரளம் என்று சொல்ல முடியாது. நம்முடைய உள்ளம் அல்லாஹுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. அவன் நினைத்தால் நாம் நேரான பாதையில் சென்று விடலாம், அவன் நினைத்தால் தவறான பாதையில் சென்று விடலாம். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு தக்வாவை கொடு, என்னுடைய கல்புக்கு பரிசுத்தமான ஒரு தக்வாவை, பரிசுத்தமான ஈமானை தா யா அல்லாஹ் என்று அழகாக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா என்பதாக அழகாக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, என் இறைவா, எனக்கு நேரான பாதையை வழிகாட்டு, நேரிய பாதையை எனக்கு வழிகாட்டு, கோணல் இல்லாத நேரான பாதையை வழிகாட்டு என்று சொல்லிவிட்டு, வத்துகா, எனக்கு இறையச்சத்தை கொடு யா அல்லாஹ், எனக்கு உன்னை பயப்படுகின்ற, உன்னை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சு நடக்கூடிய அந்த மனப்பக்குவத்தையும் அந்த இல்மையும் எனக்கு தா யா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கேட்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு இறை தூதர்! வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த உலகத்திற்கு அருளாக அனுப்பப்பட்டவர்கள். மா தகத்தம் மின் தம்பிக் வமா தஅக்கர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு இறை தூதரே, இந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் தக்வாவை குறித்து அனுதினமும் பிரார்த்தனை செய்திருக்கிறேன் என்று சொன்னால், நாம் எல்லாம் எத்தனை முறை அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வோம் நண்பர்களே? நிறைய பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹும்ம ஆத்தி, அல்லாஹும்ம எங்கள் இறைவா, ஆத்தி எனக்கு கொடுப்பாயாக, எனக்கு தருவாயாக, நஃப்ஸி தக்வாஹா என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை தருவாயாக, வஅன்த கைரு மன் ஸக்காஹா நீதான் அந்த இறையச்சத்தை, அந்த கல்பை சுத்தம் செய்யக்கூடியவன், உன்னை தவிர சுத்தம் செய்ய யாரும் இல்லை என்று பிரார்த்தனை செய்கின்றன என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இறையச்சம் என்பது, தக்குவா என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த உரையின் மூலம் நாம் தெரியப்படுத்துகின்றோம். எனவே அன்பான சகோதரர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் தக்குவா என்ற அந்த வணக்கத்தை, தக்குவா என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அல்லாஹ் நேசத்து பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய என்னையும் கேட்டுக்கொண்டு உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆக்கியருள்வார் என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலான் ஹதான் அல்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எண்ணற்ற ஏராளமான எண்ணிலடங்காத அருள் வளங்களை, அருள் பாக்கியங்களை, நிஅமத்துகளை நமக்கு தந்திருக்கின்றான். தன் திருமறையில் சொல்லி காட்டுகின்ற பொழுது, நம்மை பார்த்து பேசுகின்ற பொழுது, இன் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு வழங்கிய அருள் வளங்களை சொல்லி காட்டுகின்றான், வர்ணனையாக சொல்லி காட்டுகின்றான். இன் தஅது நிஅமத்துல்லாஹ், அல்லாஹுடைய அருள் வளங்களை
அல்லாஹுடைய நிஅமத்துகளை நீங்கள் எண்ணுவதற்கு முற்பட்டால் லா துஹ்ஸூஹா, அதை எண்ணி முடித்துவிட முடியாது. அல்லாஹ் எனக்கு இவ்வளவுதான் அருள் வளங்களை கொடுத்திருக்கின்றான், அல்லாஹ் எனக்கு இவ்வளவுதான் பரக்கத் செஞ்சிருக்கின்றான், அல்லாஹ் எனக்கு இவ்வளவுக்கு தான் நிஅமத்துகளை வாரி வழங்கியிருக்கிறான் என்று ஒரு கணக்கில் கொண்டு விட முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான எண்ணற்ற அருட்கொலையை தந்திருக்கின்றான். அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கூடிய மிக பிரதானமான அத்தியாவசியமான ஒரு அருட்கொடை தான் இந்த மழை நீர். அதில் சொல்லுவார்கள், நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உலகு. அப்ப இந்த மழை என்பது இறைவனுடைய அருட்கொடை தான். அந்த மழை அதிகப்படியாக இருந்துவிட்டு என்று சொன்னால், அதிகப்படியாக அந்த மழை இருந்துவிட்டு என்று சொன்னால் அது ஆபத்தான பாதையின் போக்கு சென்றுவிடும். அதே பயனுள்ள மழையாக இருந்து சொன்னால் விவசாயங்கள் போன்ற எல்லாமே செழிப்பாக ஆகிவிடும். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு மிக மோசமான காலகட்டமாக இருக்கின்றது. பல இடங்களில், பல மாவட்டங்களில், பல மாநிலங்களை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மழை மிக பயங்கரமான மழையாக, கனத்த மழையாக, தொடர் கனத்த மழையாக இருக்கின்றது. நாம் செய்தி ஊடகங்கள் நாம் பார்க்கின்றோம், அதிக கனமழையின் காரணமாக பல வீடுகள் இடிந்து விழுகின்றது. ராமேஸ்வரம் போன்ற பகுதியில் பார்த்தோம் என்று சொன்னால் மேகங்கள் இருந்து கொண்டு மேகங்களுக்கு மத்தியில் வெடிப்பு ஏற்பட்டு அந்த மேகங்களுக்கு தண்ணீரெல்லாம் கொட்டி அந்த காட்சிகளெல்லாம் பார்க்கின்றோம். இதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை ஒரு படிப்பினையாக வைத்திருக்கின்றான். எங்கேயோ நடக்கின்றது, ஏதோ மாவட்டத்தில் நடக்கின்றது, ஏதோ ஒரு பகுதியில் நடக்கின்றது, ஏதோ ஒரு மாநிலம் நடக்கின்றது என்று நாம் சர்வசாதாரணமாக இருந்து விடக்கூடாது. மாணவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மழை வேண்டியும் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள், மழைக்காகவும் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். வறட்சியின் காரணமாக மனிதர்கள் முதல் கொண்டு விவசாயங்கள் எல்லாம் செத்து மடிந்து வறட்சியாக இருக்கின்ற நேரத்திலும் மழை வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். மழை பெய்கின்ற பொழுது சந்தோஷம் அடைந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மழை பெய்வதை, மழை அதிகமாக பொழிவதை பார்த்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் பயம் வந்துவிடும். பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் இந்த மழையை பயனுள்ள மழையாக, ஆரோக்கியமான மழையாக, விவசாயத்தை செழிப்புள்ள விவசாயமாக மாற்றக்கூடிய மழையாக மாற்றித்தாயா அல்லாஹ் என்று சொன்னால், இதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனையோ சமுதாயங்களை வெள்ள பிரளயங்களை கொண்டு, தொடர் மழையை கொடுத்து, தொடர் கனமழைகளை கொடுத்து எத்தனையோ சமுதாயங்களை, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன்ற சமுதாயங்களை அவர்கள் அழித்ததனுடைய பின்னணியை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மலைகளை கொண்டுதான். வானத்திலிருந்து தொடர்ந்து மலைகளை பொழிய செய்து எத்தனையோ சமுதாயங்களை அழித்திருக்கின்றான். அப்ப இப்போ பொழிகின்ற மலைகள், வேற வேற மாவட்டங்களில் பொழிகின்ற மலைகள் நம்ம ஊருக்கு, அது நம்மை போன்ற ஊர்கள் திருப்பி எத்தனை நொடியாக மாணவர்களே. இந்த மலையிலிருந்து பெறக்கூடிய படிப்பினை, அதற்காக நாம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழகா துவா செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, யா அல்லாஹ் இந்த பெய்கின்ற மலைகளை நீ பயனுள்ள மலையாக, ஆரோக்கியமான மலையாக, எங்களுக்கு பயனுள்ள மலையாக, பாதிப்பில்லாத மலையை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமா, இன்னும் பிரார்த்தனை அதிகமாக செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஹவா அலைனா வாலா அலைனா என்பதெல்லாம் துஆ செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ் இந்த பெய்கின்ற தொடர் கனமழை, இந்த மலையை வெளி வட்டாரங்களில், மலை குன்றுகளில், வட்டாரங்களில் இந்த மலையை இறக்குவாயாக, திருப்புவாயாக என்று எல்லாம் துஆ செய்திருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கிய நிஅமத்துகளுக்கு நாம் சரியான முறையாக நன்றி செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய எனக்கும் கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் அல்லாஹ் ஆக்கிடுவார் என்று கூறி இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கின்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தோ வகீனா அஸாபன்னார் வ ஆகிரு தவாஹுல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.